ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் முதிய தம்பதி கொலை வழக்கில் 4வது நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது பின்னணி குறித்து செய்தியாளர் பாபு தரவிருக்கிறார். பாபு, தற்போது கைதாகி இருப்பவர் யார்? இவருக்கு ஏதேனும் வழக்குகள்ல முன்னாடியே தொடர்பு இருக்கிறதா? வணக்கம் லாவணி. அதாவது சிவகிரி அருகே உள்ள மேக்கரையான் தோட்டத்தில் கடந்த மே 1ஆம் தேதி தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த ராமசாமி மற்றும் அவரது மணி பாக்கியம் ஆகிய இருவரும் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டனர். மேலும் பாக்கியம் அணிந்திருந்த 10 பவுன் நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் உத்தரவின் பேரில் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் வரையிலான சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். இதில் அரசூர் பகுதியைச் சேர்ந்த ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஷ் ஆகிய 3 நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணையின் முடிவில் தாங்கள் கொள்ளையடித்த நகைகளை அரசூர் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்ற நகைக்கடை உரிமையாளர்களிடம் கொடுத்து விற்பனை செய்து வந்ததாகவும் தெரிவித்தனர். இந்த அடிப்படையில் நேற்று நள்ளிரவு நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரனை கைது செய்தனர் லாவண்யா. மேலும் இந்த கைது செய்யப்பட்ட ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஷ் ஆகியோர் மீது 19 வழக்குகள் இதுவரை நிலுவையில் இருப்பதாகவும் பல்லடத்தில் நடைபெற்ற 3 பேர் கொலையும் தாங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி பாபு.